தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 2024 மற்றும் 25 நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட்டை தமிழக வேளாண்மை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்துள்ளார். வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற திருக்குறளை கூறி தனது உரையை தொடங்கினார். தனது உரையில் தமிழக அரசு உழவர்களை உச்சத்தில் வைத்து வேளாண்மைக்கென தனி நிதிநிலை அறிக்கைகளை தயார் செய்து சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அவர், முதன்முறையாக ஒன்றை உருவாக்குவது கடினம், அதை வளர்ந்திட செய்வது எளிது எனவும், பாதை அமைப்பது கடினம், அதில் பயணிப்பது எளிது என்பதைப் போல வேளாண்மை நிதிநிலை அறிக்கையை உருவாக்கி வேளாண் வளர்ச்சிக்காக எண்ணற்ற முயற்சிகளை மேற்கொண்டு இருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த வேளாண் அறிக்கை உழவர்களை வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்லும் என நம்புவதாக கூறி 2024 மற்றும் 25 நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட்டை தமிழக வேளாண்மை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்துள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.